இன்றைக்கி இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? ஃபைண்ட் த HCF ஆஃப் மீப்பெரு பொது வகுத்தியை காண்க. 2/3 × 3/2 × 5 × 7/4, 2/2 × 3/5 × 5/2 × 7/6, 2/3 × 5/3 × 7/2. இது பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிள். இதை வந்து மூணுத்தையும் நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு HCFனா ஹையஸ்ட் வேல்யூ, ஆனால் வந்து லோவஸ்ட், அப்படி அதுக்கு ஆப்போசிட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கோல, அதுலேருந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2/3 இருக்குது. காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் 2/3 இருக்குது, அங்கே 2/2 இருக்குது, அங்கே 2/3 இருக்குது. இது மூணுத்துலேயுமே வந்து ஸ்மாலஸ்ட் எதுனா 2/2. அதனால் 2/2 ஸ்மாலஸ்ட் பவரை எழுதிக்கிறோம், அவ்வளோதான். 3/2 3/5 இருக்குது, ஆனால் அங்கே 3 பவரே இல்லை. இன்னொரு 3 பவரே கிடையாது. HCFனா நமக்கு தெரியும், எல்லாத்துலேயும் வரணும், காமனாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எழுத முடியும். ஸோ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 5 செக் பண்ணலாம். 5 5/2 5/3 இருக்குது. 5ல் லோவஸ்ட் வந்து வெறும் 5 தான். நெக்ஸ்ட் அதே போல் 7 செக் பண்ணுறோம். 7ல் 7². இப்போ நார்மலாக இது மூணுத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். 2/2 × 5 × 7/2. இப்போ இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 2/2 4 × 5 × 7² வந்து 49. இப்போ இதை மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 4 5s are 20, 20 × 49 = 980. ரொம்ப சிம்பிளான சம்முங்க. காமனாக எல்லாத்துலேயும் அந்த வேல்யூ வரணும். அது வந்து ரொம்ப லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். லோவஸ்ட் பவராக இருக்கிறத மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வரும். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். இதுவும் அதே சம் மாடல் தான். உங்களுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்டில்